அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். இன்றைய அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக கணவன் மனைவி உறவின் முக்கியத்துவத்தை பற்றி பேச உள்ளோம். இக்காணொலியை முழுமையாக பார்த்து பலன் பெறுவதுடன் உங்களது வினாக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فقد قال الله تعالى في القرآن الكريم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وعاشروهن بالمعروف. وقال نبينا صلى الله عليه وسلم استوصوا بالنساء فإن المرأة خلقت من ضلع وإن أعوج شيء في الضلع أعلاه إلى آخر الحديث أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما وارزقني فهما ரப்பி தம்மின் பில் ஹைரி வஸ்ஸஆதா வமா தௌஃபீகி இல்லா பில்லா அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனீப். இவ்வையகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்லோனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். உலகத்திற்கு ஒரு அருட்கொடையாக வந்துதித்த எமது உயிரின் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது பரிசுத்த குடும்பத்தினர்கள் உத்தம தோழர்கள் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த மனித வர்க்கத்தை படைத்து இந்த மனித வர்க்கம் மறுமை நாள் வரை இந்த சீரான ஒரு ஒழுங்கமைப்பில் இந்த சமுதாய பின்னணி காணப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த சமுதாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமணத்தை கடமையாக்கியிருக்கின்றார். இவ்வாறு கடமையாக்கிவிட்டு இந்த திருமணத்தின் மூலம் ஒரு சிறந்த சமூகம் பின்னணி உருவாக வேண்டும், அந்த சமூகம் சரியான ஒரு கட்டுக்கோப்புடன் வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் இந்த திருமணத்தை எமக்கு தூண்டியிருக்கின்றார். இன்றைய காலகட்டத்தில் எமது வாலிபர்களிடத்தில் காணப்படக்கூடிய ஒரு குறை, இந்த திருமண வாழ்வில் சரியான முறையில் சரியான அமைப்பில் இந்த திருமண வாழ்க்கை அமையப்பெறாமல் சிலர் காணப்படுகின்றார்கள். இதற்கு முக்கிய காரணம் திருமண வாழ்வில் கணவன் மனைவி இரு பாத்திரத்தினருக்கும் கடமைகள் பொறுப்புகள் காணப்படுகின்றது. அவைகளை சரியான முறையில் விளங்கி புரிந்து நடக்காததன் காரணமாகத்தான் இன்று பல குடும்பங்கள் சீரழிந்து அதன் காரணமாக ஓர் இஸ்லாமிய சமூகம் ஆபத்தை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குகின்றது என்றால் அது மிகையாகாது. ஆகவே இந்த இஸ்லாமிய வாழ்வு சீரான முறையில் அமையப்பெற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எமது இமாம்களான மேன்மக்களும் இவ்வாறான வழிகாட்டல்களை காட்டியிருக்கின்றார்கள் என்பதை எமது இந்த அறிவின் வெளிச்சம் நிகழ்ச்சியினூடாக நாம் இன்றைய தினம் சற்று அலசி பார்க்க இருக்கின்றோம். நாம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த திருமண உறவை பற்றி கூறுகின்ற போது அல்லாஹு தஆலா சொல்லுவான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களிலிருந்தே உங்களுக்கு ஜோடிகளை ஆக்கியிருக்கின்றான், ஆக்கிவிட்டு உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் இரக்கத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி தந்திருக்கின்றான். ஏனென்றால் நீங்கள் மனசஞ்சலப்படுகின்ற போது, கவலைகள் ஏற்படுகின்ற போது, அந்த மனைவியிடத்தில் செல்கின்ற போது, மனைவியை காண்கின்ற போது ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டு உங்களது மனநிலை நிம்மதியடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி இதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் குறிப்பிடுகின்ற போது லிதஸ்குனு இலைஹா, எமது உள்ளத்தில் அமைதி ஏற்பட வேண்டும் என்கின்ற நன்னோக்கத்தில் தான் இந்த திருமணம் எமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது.
இவ்வாறு கடமையாக்கப்பட்ட திருமணத்தில் 2 கதாபாத்திரங்கள், கணவன் மனைவி என்ற 2 கதாபாத்திரங்கள் இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எமக்கு சொல்லும்போது வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப், அந்த மனைவிகளுடன் நீங்கள் நன்றான முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஆகவே ஒரு கணவன் மனைவிகளுக்கு இருவருக்கும் கடமை தனது ஜோடியுடன் நல்ல முறையில் நடப்பது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனில் மிக கடினமான உடன்படிக்கை, மிகவும் வற்புறுத்தப்பட்ட உடன்படிக்கை என்ற வாசகத்தை 2 விடயங்களுக்காக பயன்படுத்துவார். ஒன்று, நபிமார்களிடத்தில் அவனது வேதத்தை வழங்கிவிட்டு அதை மக்களுக்கு எத்தி வைக்க வேண்டும், அதில் உள்ள நன்மை தீமைகளை எத்தி வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் நபிமார்களிடத்திலிருந்து மீசாக்குன் கலீல் என்கின்ற கடினமான உடன்படிக்கையை எடுப்பதாக குறிப்பிடுவோம். அதுபோன்று 2வது விடயம்தான் இந்த பெண்கள் கணவன் மனைவியினுடைய உறவில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குறிப்பிடுகின்ற போது இந்த மீசாக்குன் கலீல் கடினமான உடன்படிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மிடத்திலிருந்து எடுத்திருப்பதாக திருமறை எம்மை பார்த்து பேசும். இந்த மீசாக்குன் கலீலுக்குள் தான் நாம் கணவன் மனைவி இருவரும் நன்றான முறையில், அழகிய முறையில் நடப்பது இன்றியமையாத அவசியமானதாக இருக்கிறது. ஆகவே எந்த ஒரு கணவனும் தனது மனைவியுடன் பில் மஅரூஃப் நல்ல முறையில் நடக்க வேண்டும். இதைத்தான் திருமண உறவினுடைய அக்துனுடைய உடன்படிக்கையிலே அவருக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்ற போதே, எனது மகளை இன்ன பெருமதியுடைய மகருக்காக நான் திருமணம் முடித்து தந்துவிட்டு கடைசியில் 2 விடயம் கூறப்படும். முதலாவது விடயம் மின் இம்சாக்கின் பி மஅரூஃபின், அழகான முறையில் அந்த மனைவியை கவனிக்க வேண்டும், வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற உடன்படிக்கை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸுகளிலிருந்து எம்மிடத்திலிருந்து உடன்படிக்கை எடுக்கப்படுகின்றது. ஏனென்றால் கணவர்கள் பதில் சொல்கின்ற போது நான் அதை ஒப்புக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், பொருந்திக் கொண்டேன் என்ற விடயங்களை நாம் அந்த உடன்படிக்கையில் செய்துவிட்டு நாம் கணவன் மனைவியாக நடக்கின்ற போது எமது மனைவியுடன் நல்ல முறையில் நடக்காத போது நாம் உடன்படிக்கையை மீறுவதாக, வாக்குறுதியை மீறுவதாக அமைந்துவிடும். ஆகவே நாம் நன்கான முறையில் நல்ல முறையில் நடந்து கொள்ளவர். இன்று நாம் யோசிக்கலாம், நாம் உறவுகளாக, குடும்ப உறவுகளாக, சகோதரர்களாக வாழ்கின்றோம். சகோதரர்களாக வாழ்கின்ற போது நாம் ஒரு தாய் தந்தையருக்கு பிறந்த பிள்ளைகள். சுமார் 20 வருடமோ 30 வருடமோ வாழ்கின்ற போதும் எமது சகோதரர்களே எமது பேச்சை கேட்கின்ற போது சில பிணக்குகள், எமது கருத்தில் உடன்பாடு இல்லாத தன்மையை எமது ஒரு பெற்றோருடைய வளர்ப்பில் வளர்ந்த பிள்ளைகளுக்கு மத்தியிலே ஏற்படுகின்றது. எமது மனைவி இன்னொரு பெற்றோருடைய வளர்ப்பிற்கு கீழால் வளர்ந்து முற்று முழுவதாக எம்மை நம்பி எம்முடன் வாழ்வதற்கு துணையாக வந்தவர்கள். சில சந்தர்ப்பங்களில் இவ்வாறான சில முரண்பாடுகள், சில வெறுக்கத்தக்க விடயங்களை காண்கின்ற போது நாம் அவர்களில் பல நல்ல குணங்கள் காணப்படும். அந்த விடயங்களை சிந்தித்து நாம் இந்த வெறுப்பான குறைகளை நாம் மறைக்க பழக வேண்டும். ஏனென்றால் இன்று அதிகமானவர்கள் பிற மனிதர்களுடன் சிரித்து பேசுவது, அழகான முறையில் கதைப்பதெல்லாம் இருக்கும் என்றாலும் தனது வீட்டுக்கு வந்துவிட்டால் தனது மனைவி பிள்ளைகளுடன் சரியான முறையில் உரையாடுவது குறைவு. என்றாலும் சிலர் திருமணம் முடித்த ஆரம்பத்தில் தனது மனைவியுடன் மணித்தியால கணக்கில் உரையாடியிருப்பார்கள். என்றாலும் காலம் செல்ல செல்ல அது மருகி அவர் உண்டாரா, அவருக்கு தேவையான விடயங்கள் சரியான முறையில் நிறைவேற்றப்படுகின்றதா என்ற உரிமைகள் கூட இன்று சிலர் அதில் பொடுபோக்காக இருக்கின்றார்கள். இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டல்களை பார்க்கின்ற போது ஒரு மனைவியுடன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதற்குரிய சிறந்த முன்னுதாரணம்
சிறந்த வழிகாட்டல்கள் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை இது விடயத்தில் ரோல் மாடலால் எடுத்தால் அது மிகையாகாது. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அவர்களுடைய பேரை சுருக்கி யா ஆயிஷ் என்ற செல்ல பேர்களை விழித்து அழைத்திருப்பதை நாம் ஹதீஸ் வாயிலூடாக பார்க்கலாம். என்றாலும் நாம் சற்று சிந்தித்து பார்க்கலாம். இன்று எம்மில் எத்தனை பேரிடத்தில் தனது மனைவியை இவ்வாறு செல்ல பேர்கள், சில பட்டப்பேர்கள், குறையை ஏற்படுத்தாத பட்டப்பேர்களை சொல்லி அழைக்கக்கூடிய பண்புகள் இருக்கின்றது. இந்த பழக்கங்களை நாம் அதிகரிக்க வேண்டும். அவை எமது மனைவி எம்மை நம்பி முற்று முழுதாக இன்னொரு பெற்றோர்களுடைய வளர்ப்பில் இருந்து வந்தவர் எமது மனைவி. ஆகவே நாம் எமது மனைவிமார்களுடன் வஆஷிருஹுன்ன பில் மஅரூஃப் நல்ல முறையில் நடக்க வேண்டும். அதே போன்று அவர்களுக்கு துணையாக வீட்டு வேலைகளில் நாம் உதவி ஒத்தாசை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் செய்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு வீட்டு வேலையில் உதவி செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். இன்று பல கணவர்களுக்கு எண்ணம், தன்னுடைய மனைவி காலையில் விழித்தெழுந்ததில் தேநீர் அவருக்கு தயார் செய்து கொடுக்க வேண்டும், காலை உணவை தயார் செய்திருக்க வேண்டும், அவரது ஆடைகளை தயார் செய்திருக்க வேண்டும், அவருக்குரிய சகல தேவைகளையும் தனது மனைவிதான் செய்து வைத்திருக்க வேண்டும். அவர் ஒரு ராஜாவை போன்று சகலதையும் தயார் செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற சிந்தனை எம்மில் பலரிடத்தில் காணப்படும். இவ்வாறு வாழ்ந்தால் இது குடும்ப வாழ்வு ஒரு சரியான இஸ்லாம் எதிர்பார்க்கின்ற ஒரு குடும்ப வாழ்க்காக அமையாது. அது மாறாக ஒரு அரசன் பணிவிடையாளர், ஒரு சேவகர் போன்று தான் ஆகிவிடும். மாறாக கணவனும் விளங்க வேண்டும், தனது மனைவிக்கு தான் ஒத்தாசை செய்ய வேண்டும். ஒரு சமையல் செய்கின்றார், அதற்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். வீட்டு வேலைகளில் அவர்களுக்கு சுகமில்லாத ஏற்படக்கூடிய சந்தர்ப்பத்தில் நாம் பல உதவி ஒத்தாசைகளை செய்து சரியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நாம் உருவாக்க வேண்டும். அதே போன்றுதான் இந்த கணவன் அந்த மனைவியினுடன் இரக்கமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு விடயத்தை நாம் ஆய்வு செய்தாலும் அதனுடைய பின்னணியில் இந்த இரக்கம், அன்பு என்பது நிறைந்து காணப்படும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 23 வருடங்களில் இந்த இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு பெருமானாரிடத்தில் காணப்பட்ட மிக 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 முக்கியமான ஒரு பண்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாஃப்ட்னஸ், மிருதுவான தன்மை, மிக இரக்கமானவர்கள். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள்மறையில் குறிப்பிடுகின்ற போது குறிப்பிடுவான், நீங்கள் அந்த சஹாபாக்களுடன் கடினத்தன்மையுடன் நடந்திருந்தால் அவர்கள் உங்களை விட்டு விரண்டு சென்றிருப்பார்கள். என்றாலும் நீங்கள் மிருதுவான இரக்கத்தன்மையுடன் இருந்ததனால்தான் இஸ்லாம் இவ்வாறு இவ்வுலகில் வியாபித்து காணப்படுகின்றது என்றால் அது மிகையாகாது. அவை நாம் இரக்கம் காட்டுவதற்கு மிகவும் தகுதியானவர் எமது மனைவி. இன்று எம்மில் அதிகமானவர் எம்மை பலர் நல்லவர், சிறந்தவர் என்ற உறுதிப்படுத்தல் வழங்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் பல விடயங்கள் செய்யலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஃமின்கள்ல சிறந்தவர் யார் என்பதை சொல்கின்ற போது குறிப்பிடுவார்கள், உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மனைவிக்கு சிறந்தவர் தான் உங்களில் சிறந்தவர். வ அன ஹியாருக்கும் லி அஹ்லி, நான் எனது குடும்பத்தினருக்கு எனது மனைவிக்கு நான் சிறந்தவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிடுவார். ஆகவே நாம் எல்லோரும் அறிந்ததுதான், உலகில் எங்கும் நாம் சர்டிஃபிகேட் வாங்கிவிடலாம் என்றாலும் எமது மனைவியிடத்தில் நாம் சிறந்தவர் என்கின்ற உத்தரவாதத்தை பெறுவதென்பது மிகவும் இலகுவான விடயம் அல்ல. எப்போது அது கிடைக்கும் என்றால் நாம் சிறந்த முறையில் எமது மனைவியுடன் வாழ்கின்ற போது அந்த உத்தரவாதம் எமக்கும் கிடைக்கப்பெறும். அந்த உத்தரவாதம் கிடைத்து விட்டால் நாம் சிறந்தவர்களுடைய பட்டியலில்
ஆகுவதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இன்று சிலர்களுக்கு எண்ணம், மனைவி சீரான முறையில் நடக்கவில்லை என்றால் அவர்களை எச்சரிப்பதற்காக கணவன்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக, அல்லது சில சந்தர்ப்பங்களில் சில இடங்களில் மனைவி தனது கணவனை பிரிவதற்கு பயன்படுத்தக்கூடிய ஆயுதமாக இந்த தலாக், இந்த ஃபஸ்குகளை கையாள்வதை காணலாம். இஸ்லாத்தில் இந்த தலாக், இந்த ஃபஸ்கு, இவ்வாறான கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏற்படக்கூடிய பிரிவுகளை பயமுறுத்துவதற்காக வேண்டி இதை பயன்படுத்தக்கூடாது. இது இஸ்லாத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கணவன் மனைவியை விட்டு பிரிவதை ஆகுமாக்கியிருந்தாலும் இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடும் போது குறிப்பிடுவார்கள், ஹலாலான விடயங்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் உகப்பில்லாத, விருப்பமில்லாத ஒரு விடயம் என்றால் இந்த தலாக் காணப்படுகின்றது. ஆகவே ஒரு சிறந்த ஒரு கணவன் தனது மனைவியை எச்சரிக்கை செய்வதற்கு, அல்லது ஒரு மனைவி தனது கணவனை எச்சரிக்கை செய்வதற்கு இந்த பிரிவை பயன்படுத்தக்கூடாது. நான் உன்னை விட்டு பேய்த்திடுவேன் என்ற நிலை வரக்கூடாது. இவ்வாறு வருமாக இருந்தால் அந்த குடும்பம் சரியான ஒரு இஸ்லாமிய அமைப்பில், இஸ்லாம் திருமண உறவின் மூலம் எதிர்பார்க்கக்கூடிய விடயத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு குடும்பமாக ஆகாது. ஆகவே கணவன் எவ்வாறு மனைவியுடன் நல்ல முறையில் நடக்கானோ அதே போன்று மனைவியும் தனது கணவனுடைய கடமைகளை செய்ய வேண்டும். பொதுவாக பெண்களை சொல்வார்கள், ஆண்களின் விலா எலும்பில் இருந்துதான் பெண்கள் படைக்கப்பட்டவர். ஆகவே விலா எலும்பில் மேற்பரப்பினுடைய விலா எலும்பில் தான் பெண்கள் படைக்கப்பட்டார்கள். ஆகவே விலா எலும்பில் மேற்பரப்பில் உள்ள விலா எலும்பு மிகவும் வளைந்து கோணலாக காணப்படும். ஆகவே இந்த மனைவியை நாம் சீர்திருத்துவதாக எண்ணி ஒரே புடியில் நாம் சீர்திருத்தி விட வேண்டும் என்று நினைத்து சீர்திருத்த சென்றோம் என்றால் அது உடைந்துவிடும். ஏன், கோணலான ஒரு பொருளை நிமித்துகின்ற போது ஒரு படித்தரமாக ஒரு சொஃப்டான முறையில் நாம் கையாளுகின்ற போது திருத்தலாம். அவ்வாறு இல்லை என்றால் அது உடைந்துவிடும். அல்லது இது உடைந்துவிடும், அவை அப்படியே விட்டுவிடுவோம் என்றாலும் அது மிகவும் கோணலாக வளைந்துவிடும். அவை சரியான முறையில் இந்த பெண்களை, இந்த மனைவியை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஓமானத்தை எமக்கு சரியான முறையில் சுட்டி காட்டுவார். ஆகவே கணவன், அதே போன்று இன்று சில மனைவிகளிடத்தில் உள்ள ஒரு குறைதான், அந்த மனைவி அலங்காரத்தை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் தகுதியாக்கிய ஒருவர் என்றால் அது கணவன் தான். என்றாலும் தனது வீட்டில் அல்லது தனது கணவன் தன்னுடன் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அழகான ஆடைகளை அணிவதில் எமது பெண்கள், மனைவிகள் குறைபாடு செய்கின்றார். ஏதாவது ஒரு நிகழ்வுக்காக செல்கின்ற போது அலங்கரிக்கின்றார்களே தவிர, தங்களது வீடுகளில் தங்களது கணவன் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அலங்காரமான ஆடைகள் அணிந்து மனைவிகள் இருப்பது இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய ஒரு விடயம். ஏனென்றால் ஒரு நல்ல மனைவிக்குரிய அடையாளங்களை சொல்லுகின்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அந்த மனைவியை கணவன் பார்க்கின்ற போது அந்த மனைவி கணவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்க வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவார்கள். ஆகவே இந்த மகிழ்ச்சி வருவதற்கு ஒரு காரணம்தான் அழகிய ஆடை அணிவது. ஏனென்றால் சுரூருன் நாஸ் ஃபீ லுபுஸில் லிபாஸ், மனிதனுடைய மகிழ்ச்சி ஆடை அணிவதில் காணப்படுகிறது. அவ்வாறே கணவனுக்குரிய கடமைகளை பெண் சரியாக செய்ய வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த உலகத்தில் கடமையாக்கிய கடமைகளில் உன்னதமானதுதான் சுஜூத். நமது நெற்றியை நிலத்தில் வைத்து இறைவனுக்கு சிரம்பணிதல். இந்த கடமையை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு யாருக்கும் செய்யும்படி ஏவவில்லை. மாறாக
ஒரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ் அல்லாத யாருக்காவது நான் சுஜூது செய்ய வேண்டும் என்று ஏவி இருந்தால் நான் மனைவிகளுக்கு தங்களது கணவனுக்கு சுஜூது செய்யும்படி ஏவியிருப்பேன். ஆகவே கணவனுடைய வகிபாகம், கணவனுடைய முக்கியத்துவம் எந்த அளவு இருக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு சிறந்த முறையில் எடுத்து காட்டுகின்றது. இறைவனுக்கு செய்யக்கூடிய அடியார்களுடைய நிலைமைகளில் இறைவனுக்கு மிகவும் உகப்பான ஒரு நிலைமை என்றால் அது சுஜூதுடைய நிலைமை. அந்த கடமையை கூட செய்வதற்கு ஏவுவதென்றால் கணவனுக்கு ஏவுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள் என்றால், கணவனுடைய கடமை, கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய, நிறைவேற்ற வேண்டிய உரிமை எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை இந்த ஹதீஸுகளிலிருந்து விளங்கலாம். ஆகவே நாம் குடும்ப வாழ்க்கையில் கணவன் மனைவி இருவரும் சரியான புரிந்துணர்வுடன், சில சந்தர்ப்பங்களில் கணவன் ஏதாவது தவறு செய்கின்ற போது அதை மனைவி மன்னிக்க வேண்டும். அதே போன்று மனைவி சில தவறுகள் செய்கின்ற போது கணவன் மன்னிக்க வேண்டும். இதற்கு சிறந்த ஒரு வழி, மனைவி ஏதாவது ஒரு விடயத்தில் ஆத்திரப்படுகின்ற போது நாம் செவிடர்களாக மாறிவிட வேண்டும். அப்போது எமது சத்தம் குறைந்து விட்டால் அவ்விடத்தில் பிணக்கு முற்றாது, அவ்விடத்தில் பிணக்கு சமாதானமாகிவிடும். அதே போன்று கணவன் ஏதாவது சொல்கின்ற போது மனைவி அதை தனது காதில் உள்வாங்காதவராக செயற்படுவார்களா இருந்தால் அவ்விடத்தில் ஒரு பிரச்சினை உருவாகாது. ஏனென்றால் இந்த கணவன் மனைவி மத்தியில் பிரச்சினை ஏற்பட்டு அவர்களுக்கு மத்தியில் பிரிவு வந்தால் அது அவர்களுடன் நின்று விடுவதில்லை. இன்று எத்தனையோ இளைஞர்களுடைய கல்வி விடயத்தில் தாக்கம் செலுத்தக்கூடிய ஒரு பிரதான காரணம் ஒன்று இருக்குமாக இருந்தால் இந்த தாய் தந்தையர்களுடைய பிளவு, இந்த தாய் தந்தையர்களுடைய பிரச்சினை அவர்களுடைய எதிர்காலத்தையே ஒரு கேள்விக்குறியாக ஆக்கியிருக்கிறது என்றால் சந்தேகமில்லை. இன்று போதை பாவனை, அதே போன்று பாலியல் குற்றங்கள், இது போன்ற பல குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் உள்ளவர்களை ஆய்வு செய்கின்ற போது எந்த குடும்பத்தில் தாய் தந்தையர்கள் பிரிந்து காணப்படுகின்றார்களோ அந்த சிறார்கள் இதில் அதிகமானவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் மிகையாகாது. ஆகவே சரியான முறையில் இந்த கணவன் மனைவியான தாய் தந்தையர்கள் எமது பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறக்க வேண்டும் என்பதற்காக தங்களுக்குள் ஏற்படக்கூடிய பிணக்குகளை சமரசம் செய்து கொண்டு வாழ்வார்கள் என்றால் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய சிறந்த ஒரு சமுதாயம், சிறந்த தலைமுறையினர்கள் எதிர்காலத்தில் உருவாகுவார்கள். அவ்வாறு உருவாவதனால் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஒன்றை குறிப்பிடலாம். அந்த பிள்ளை எதிர்காலத்தில் செய்யக்கூடிய சகலவிதமான நன்மைகளும் ஒரு பங்கு அந்த பெற்றோர்களுக்கு போய் சேரும். ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த திருமணத்தை முடிப்பதை பற்றி சொல்லுகின்ற போது சொல்லுவான், வகத்திமூ லி அன்ஃபுசிக்கும், உங்களுக்காக நீங்கள் முற்படுத்திக் கொள்ளுங்கள். இதை பற்றி அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற போது சொல்லுவார்கள், ஒன்று இவர்களுக்கு பிறந்த பிள்ளை இவர்கள் மரணிப்பதற்கு முன்னால் சிறு வயதிலே மரணித்து விடலாம். அவ்வாறு மரணிக்கின்ற போது இந்த பெற்றோர்கள் தங்களுக்குரிய ஒரு சேவிங்காக அந்த பிள்ளைகளை ஆக்கிக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் சிறு வயதில் மரணித்த பிள்ளைகள் எல்லாம் சுவனம் செல்கின்றதற்கு முன்னால் தங்களது தாய் தந்தையர்களை சுவனத்துக்கு கூட்டிச் சென்றால்தான், அவர்களை கூட்டிச் செல்வதற்கு அனுமதி அளித்தால்தான் தாங்கள் சொர்க்கத்துக்கு போவோம் என்று இறைவனிடத்தில் வாதிட்டு தங்களுடைய தாய் தந்தையர்களை கூட்டி போவார்கள். அதே போன்று மறுமை நாளில் மஹ்ஷருடைய வேளையில் எல்லா மனிதர்களும் தாகத்தினால் தவித்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இவ்வாறு சிறுவயதில் மரணித்த சிறார்கள் தங்களது கைகளில் பாத்திரங்களை ஏந்தி பால், நீர் போன்ற ஆகாரங்களை குடித்து திரிவார்கள். அதில் யாருக்கு கொடுப்பார் என்றால், எவருடைய சிறுவயதில் எந்த பிள்ளைகள் மரணித்தார்களோ அந்த பிள்ளைகள் தங்களது தாய் தந்தையரை தேடி இந்த பானங்களை வழங்குவதாக இமாம்கள் குறிப்பிடுவார்கள். இரண்டாவது விடயம்தான், பெற்றோர்கள் மரணித்து விட்டால் இந்த பிள்ளை இந்த உலகத்தில் வாழும் காலமெல்லாம் என்ன நன்மை செய்தாலும்
இந்த பிள்ளை உருவாகுவதற்குரிய காரணம் பெற்றோர்கள் என்பதனால் அந்த நன்மையில் ஒரு பங்கு பெற்றோருக்கு போய் சேரும். ஆகவே இந்த அமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் சரியான முறையில் கணவன் மனைவி வாழ்ந்தால்தான் பிள்ளைகளை சரியான முறையில் வளர்த்தெடுக்கலாம். ஆகவே அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த கணவன் மனைவிமார்களுக்கு மத்தியில் சிறந்த ஒற்றுமையை ஏற்படுத்தி இஸ்லாம் கூறக்கூடிய விதிமுறையில் வழிமுறைகளில் நாம் வாழ்ந்து ஜெயம் பெற்று எமது சமூகத்துக்கு ஒரு நல்ல தலைமுறையினரை வழங்குவதற்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா எம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.